கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு என்னுடன் பேசின ஒரு வசனத்தின் மூலமாக நான் இன்று உங்களுடன் பேச ஆசைப்படுகிறேன். நாம இன்றைக்கு அந்த வசனத்தை குறித்து தியானம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சவுலா இருந்தவரை கர்த்தர் பவுலாய் மாற்றி அவருக்கென்று ஊழியம் செய்கிறவங்களா பவுலை கர்த்தர் மாற்றினார். அப்போ ஊழியம் செய்யும்போது பவுலின் கைகளினால் கர்த்தர் அநேக விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்துகிட்டே வந்தார். அப்போ அற்புதத்துக்கும் விசேஷித்த அற்புதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு பார்ப்போம். அற்புதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பார்ப்போம். ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் திருமணமாகி அநேக நாட்கள் சென்ற பின்பும் கூட ரெபெக்காளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்றதுக்காக ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. அப்போ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரெபெக்காளுக்கு கர்ப்பம் தரிக்கிற ஒரு அற்புதத்தை செய்றாங்க. அந்த அற்புதத்தை எப்படி செய்றாங்கன்னா, ஈசாக்கு ஜெபித்து அதற்காக காத்திருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏசா யாக்கோபு ரெட்டையர்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்த காத்திருப்பின் நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தருளினார். அதாவது இரட்டிப்பான அற்புதத்தை செய்தருளினார். அதுக்கடுத்து நம்ம விசேஷித்த அற்புதத்தை பார்ப்போமானால், விசேஷித்த அற்புதம் அப்படி யாருடைய வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 11:30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் அவங்க கூட இருந்த லோத்தை அவரை விட்டு பிரித்தெடுக்கிறார். அவங்களோட அண்ணன் பையனை. அப்போ அவங்க அண்ணன் பையனை பிரித்தெடுக்கும் போது அவர் தேவன்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவன் சொல்றாங்க, நான் குறித்த காலத்துல உங்ககிட்ட வருவேன். அப்போ சாராய் உனக்கு ஒரு குழந்தைய பெறுவா. அவனுக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள பலி செலுத்த சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அப்போ இதுல என்ன விசேஷித்த அற்புதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 18:11 பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. நம்ம அநேகருக்கு இன்று தெரிந்த ஒரு காரியம் என்னன்னா, ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடு இருந்தாதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் கர்ப்பம் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது சாராளுக்கு இல்ல. அப்போ அதன் மூலமா எப்படி குழந்தைய கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் ஆபிரகாமுக்குள் இருந்தாலும், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்போ அதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை நீதியாக எண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 21:1 1-3 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். அப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நடக்கவே முடியாதுன்னு இருந்ததோ, கர்த்தர் அதை நடத்தி காட்டி அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஈசாக்கு என்று பெயரிட கர்த்தர் அனுமதித்தார். அப்போ இந்த ஒரு விசேஷித்த அற்புதம் நடக்கிறதுக்கு அங்க என்ன ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா, விசுவாசம். அப்போ இன்னைக்கு அநேகருக்குள்ள கர்த்தர் அநேக
காரியங்கள வந்து தடையா வச்சிருக்காரு. ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். ஒரு சில பேருக்கு திருமண தடையா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வேலையா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு குடும்ப சமாதானமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நான் எங்க போனாலும் எனக்கு வந்து எல்லாமே வந்து என்னை சுற்றி வந்து நெகட்டிவா எனக்கு நடக்குது. எனக்கு வந்து யாரும் என் மேல அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க. நான் வந்து யாரு நேசித்தாலும் என்னை விட்டு போயிறாங்க. அப்படிங்கிற இப்படி அநேக விதமான காரியங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த காரியங்கள்ல கர்த்தர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து வெறும் அற்புதத்த செய்ய விரும்பல. விசேஷித்த அற்புதத்த வந்து செய்ய நினைக்கிறார். அப்போ நீங்க அதற்கு ஒப்புக்கொடுங்க உங்கள இன்னைக்கு. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்வில் ஒரு விசேஷித்த அற்புதத்தை செய்தருளுவார். அந்த விசேஷித்த அற்புதத்துக்கு வந்து மெயினான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசுவாசம். அந்த விசுவாசத்த நீங்க தேவன் மேல் வைங்க. கர்த்தர் நிச்சயமாக விசேஷித்த அற்புதத்தை செய்து உங்களை அநேகர் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார். ஆமென்.